ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்குதுன்னு பார்த்துட்டு கொள்கிறேன். இன்றைக்கி நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுங்க. ஸோ அதனால் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம பண்ண போகிற முதல் ரெசிபி என்னென்னா ரவா லட்டுங்க. ஸோ அங்கே பாருங்கள், ரவா எடுத்துருக்கேன். ரவை ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கேங்க. தவா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க. இதே நெய்லங்க 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். பாருங்கள், இதில் 1/2 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. தேங்காய் ரொம்ப வறுக்க வேணாம். உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். தேங்காய் போட்டு அந்த ஈரப்பதம்லாம் போனோடனே ஒரு ஸ்மெல் வரும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேங்க. நல்லா வெல்லம் உடச்சி எடுத்துருக்கேன். இப்போ தவாவில் சேர்த்துடலாம். சேர்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சிக்கலாங்க. வெல்லம் கரையிறக்கா தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கலாங்க. ரவா லட்டு நம்ம வெள்ளை சர்க்கரையில் பண்ணலைங்க, வெல்லத்தில் தான் செய்ய போதும். ஸோ அதனால் வெல்லம் எடுத்துருக்கோம். வெல்லத்தை நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ இதில் உங்களுக்கு வெல்லத்தில் மண் இல்லைன்னா நீங்கள் வடிகட்ட வேணாம். மண் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வடிகட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போ ரவையும் தேங்காய் பார்த்து வச்சுருந்தாலே அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், வெல்லத்தில் நல்லா கலந்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இறுகி வரும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் விட்டாலும் கெட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா இறுகி வருது. இந்த சமயத்தில் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா இறுகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறினோடனே லட்டு பிடிக்கலாம். இது பாருங்கள், நம்ம ரவா லட்டு பிடிக்கணும். நல்லா இறுக்கிடுச்சு. நான் தான் சொன்னேன், ஆற வச்சிங்கன்னா நல்லா வரும். இப்போ கையில் கொஞ்சம் நெய் கூட தடவிக்கலாம். தடவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா வரும். நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா இறுகிடுங்க. வெல்லம் சேர்த்துருக்கோம், அதனால் ஆற வச்சிங்கன்னா இறுகிடும். இங்கே பாருங்கள், லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக எல்லாம் வெள்ளை சர்க்கரை போட்டு தான் செய்வாங்க. நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கோங்க. ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், வெல்லத்தில் செஞ்ச ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக ஒயிட் சுகர் தவிர்த்துட்டு நம்ம வெல்லத்தில் செஞ்சால் ஆரோக்கியமானது கூட. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா அவல் இனிப்பு புட்டு. எவ்வளோங்க அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல் கொஞ்சம் நைஸாக இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அவல் எடுத்திருக்கேன். இது நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க. ஸோ அதனால் நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக வடித்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா அப்புறம் நல்லா உதிர்ந்து போயிடும். ஸோ அதனால் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும். ஸோ அதனால் அதை நல்லா கழுவி மட்டும் வச்சா போதும். இங்கே பாருங்கள், அவல் நல்லா அலசிட்டு வச்சுட்டேன். தண்ணியெலாம் ஊற்றி ஊற வைக்கலை, இதுவே சாஃப்டாயிடும். இங்கே பாருங்கள், 1 கப்பு அவலுக்கு 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கரையட்டுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ இதில் 1 பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாங்க. எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் சரி 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க.
இதோட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எந்த ஒரு பாகுபதம்லாம் கிடையாதுங்க. நல்லா ஆனால் வெல்லம் கொஞ்சம் இறுகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து அவல் சேர்த்துக்கலாம். அவல் பார்த்திங்களா, நம்ம ஊற வைக்கலாம் இல்லை, ஜஸ்ட்டு கழுவி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இதோட சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப கொலைய வைக்க வேணாங்க, கலந்து விட்டால் போதும். இங்கே பாருங்க, வெல்லம் வந்து கரெக்டாக கரைஞ்சின்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். அதாவது வெல்லம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அவல் சேர்க்கும் போது அவல் நல்லா ஊறி அப்போ குழஞ்சி போயிடும். அதனால தான் கரெக்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சிக்கோங்கன்னு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, முந்திரி வந்து வறுத்து வச்சுருந்தோம் பொடி பொடியாக நுணுக்கி, அதையும் சேர்த்துடலாம். அதே போல் தேங்காய் நல்லா வறுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பங்கு அவளுக்கு அரை பங்கு வெல்லம் தாங்க சேர்த்துருக்கேன். இனிப்பு போதும். உங்களுக்கு நிறைய நீங்கள் இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா 3/4 பங்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஈஸியாக செஞ்சுட்டோம். இனிப்பு அவல் புட்டு ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். கிருஷ்ண பகவானுக்கு அவல் ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்போ அவலில் செஞ்ச ஏதாவது ஒரு ரெசிபி நம்ம வந்து சாமிக்கு வந்து படைக்கலாம். இப்போ இந்த இனிப்பு அவல் போட்டு ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். ஸோ செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பட்டர் முறுக்கு தான் செய்ய போகிறோம். இதில் 1.5 கப்புன்னு அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். இதில் 1.5 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்க்குறேங்க. இந்த ஸ்பூன் அளவில் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலைங்க, பொட்டுக்கடலையை வந்து நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், நல்லா பவுட்ராக. அதில் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து எள்ளு கூட சேர்த்துக்கலாம், நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு. இப்போ முக்கியமான ஒரு ஐட்டம் சேர்க்கணுங்க. பேரே பட்டர் முறுக்கு தான், பட்டர் சேர்க்காமல் எப்படி இருந்தால், ஸோ அதனால் பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்பவும் மெல்ட் ஆகலைங்க, கொஞ்சம் நான் மெல்ட்டாக இருக்குது பட்டர். ஸோ பிசையும் போது நமக்கு கரெக்டாக வரும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் தாங்க பிசையணும். இங்கே பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ தொட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் பட்டர். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இல்லைங்க பாருங்கள், நம்ம வெண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, எங்கேயா தெரியுதா பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவோட. இப்போ என்ன சேர்க்கலான்னா, தண்ணி வந்து மிதமான சூட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவை தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா சாஃப்டாக வலுவலுன்னு இருக்குங்க. ஏன்னா நம்ம நல்லா பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணுங்க மாவு. தொட்டு பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே பட்டர் சேர்த்ததால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணுங்க. இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ஸ்டார் வச்சு ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கும், ஹோல் மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துருக்கேன், இந்த வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, இப்போ புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இப்போ முறுக்காக கூட போட்டுக்கலாங்க. அது உதிரியாக இருந்துச்சு இல்லைங்க. இப்போ நம்ம முறுக்கு ஷேப்லேயே வந்து நான் புழிஞ்சு விட்ருக்கேன். இப்போ இதை போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு, செஞ்சுட்டோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க.
கடையில் செய்கிற மாதிரியே இருக்கும். செஞ்சு பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு. அனைவருக்கும் என் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. அதே போல் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள்ன்றது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ குழந்தை இல்லாத தம்பதிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளலாம். அவங்களுக்கு இந்த ஆண்டில் குட்டி கண்ணனோ இல்லை குட்டி ஏதாதையோ பிறக்கட்டும்னு நம்ம அனைவரும் வேண்டிக் கொள்ளலாம்.